Good morning students, I am MRK. Today class 12th Maths chapter 7 applications of differential calculus அப்படின்ற chapter பார்த்துக்கிட்டு இருக்கோம். Exercise 7.6 very important sum for 5 mark. Okay, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. இதில் செகண்ட் சம்மில் ஃபோர்த் ரோமன் லெட்டர் பார்க்குறோம். மோனோட்டோனிக்சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கு. லோக்கல் எக்ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. சரிங்களா? மோனோட்டோனிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் செய்யணும்னு நான் வச்சுக்கோ, மறந்துடாத, மைண்டில் ஏற்றிக்கோ. அப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு வச்சு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி இன்டர்வல்ஸ் கண்டுபிடிச்சிருங்க. இதுக்கப்புறம் இந்த இன்டர்வல்ஸ்லேருந்து பிட்வீன் நம்பர்ஸ் எடுத்து எஃப்-எக்ஸில் போட்டு அது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்த்து சொல்லணும். ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைனுக்கு சேஞ்ச் ஆனால் தான் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமம் கிடைக்கும். சரிங்களா? அந்த மதிப்பு மாறுறது கிடைக்கும். லோக்கல் மினிமமா மேக்ஸிமமா அப்படின்னு சொல்லிட்டு இது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்லேருந்து இன்க்ரீசிங் போகிறனால கீழே வரனால இது மினிமம் வேல்யூ கிடைக்கும். லோக்கல் மினிமம் வேல்யூ கிடைக்கும். எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்றத இந்த ஒன்றுன்ற ஆன்சருக்கு கிடைக்கும். ஓகே சொல்கிறது. அப்போ ஏன் சார் இந்த ஃபஸ்ட்டு இன்டர்வலை நம்ம போடலை அப்படின்னா, லாக் எக்ஸ் அப்படின்னு கணக்கில் இருக்கிறனால லாக் எக்ஸ் வந்து எப்பயுமே இதனுடைய டொமைன் எக்ஸ் பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லுவோம்ல, டொமைன் அது 0, அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பாசிட்டிவ் தான் போட முடியும். என்ன செய்ய முடியும்? பாசிட்டிவ் வேல்யூ தான் போட முடியும். ஸோ நம்ம இந்த 0க்கு முன்னாடி உள்ள மைனஸ் இதை நம்ம போட முடியாது, என்ன அக்செப்ட் பண்ணக்கூடாது. அதனால் இந்த ரெண்டு இன்டர்வல் தான் நம்மளுக்கு பாசிபிள் இன்டர்வல். இது ரெண்டும் எடுத்து தான் செஞ்சுருக்கேன், கணக்கு போட்டிருக்கேன். ஆன்சர் வந்து 1/3 அப்படின்னு வருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்க. எக்ஸ் கியூப் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x², 3 கீழே அப்படியே இருக்கும். லாக் எக்ஸ் பண்ணால் 1/x, 3 அடிச்சிட்டேன். அப்படியே மிச்சத்தை எடுத்துகிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்துகிட்டு எஃப்-எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் எக்ஸ் வேல்யூ வந்து நியூமரேட்டருக்கும் கண்டுபிடி, டினாமினேட்டருக்கும் கண்டுபிடி. ஓகே, அப்போ தான் ரெண்டு இன்டர்வல் கிடைக்கும். சரிங்களா சொல்கிறது? ஓகே, குட், தேங்க்யூ.